எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், விஸ்டெக் இந்த இன்டர்ன்ஷிப் செம் லீவ்ல வந்து இன்டர்ன்ஷிப் வந்திருந்தோம். இது என்னத்தை பத்தின இன்டர்ன்ஷிப் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம். இது இங்க இதுல எந்த கம்பெனியில நாங்கள் படிக்க வந்தோம்னா விஸ்டெக் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ். திஸ் வந்து இந்த கம்பெனி வந்து வெரி குட் அண்ட் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு கரியரை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னா இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வரலாம். ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்மள வந்து சூப்பரா ஒரு மோட்டிவேட்டடா ஒரு ஜாலி டைப்பா ஜாலியா நமக்கு வந்து டீச் பண்றாங்க எல்லாமே. நாங்க இங்க வந்து என்ன மோஸ்ட் ஆஃப் எம்பெடட்ல கத்துக்கிட்டோம்னா ஆர்டினோ, அப்புறம் வந்து ESP8266, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பேசிக் சி ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ரோசஸர் என்ன அது எங்களுக்கு பேசிக்காக தெரியும், அது எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கத்து கொடுத்தாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எல்லாருமே வந்து இங்க படிக்கலாம். ரொம்ப ஒரு குட் ஒரு ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸா இருக்கும். Thank you. Greetings everyone. I am MK Nandini and I am currently pursuing my BE degree in Electronics and Communication Engineering in Muthayammal Engineering College at Rasipuram. Today I am here to complete my internship in Vistex Automation Solutions Company, and the topic of the internship is embedded system, and the duration of the internship is 1 month. So here we learned about microcontrollers, microprocessors, and also we work in Arduino UNO and also ESP8266. So this was very useful for us to manage our department activities, and the teachers were very much friendly to us. It was easy and highly interactive, and I completely recommend you this company to attend internships, and finally I thanks all this staffs and this company for providing me such a wonderful opportunity. Thank you. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜீனிவேதா. நாங்கள் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வரோம். இதெல்லாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நீங்க என்ன கத்துக்க வந்திருக்கோம்னா எம்பெடட் சிஸ்டம். அது என்னென்ன கத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சி ப்ரோக்ராம் சொல்லி தந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன்னா சி ப்ரோக்ராம் தெரிஞ்சாதான் எம்பெடட் சிஸ்டத்துல இருக்க ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டத்தில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடினோல எப்படி யூஸ் பண்ணுறது, ESP8266 எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா வந்து LED அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சிக்னல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு ரொம்ப கற்றுக்கிட்டோம். ஈஸியாக இருந்துச்சு. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஓவியா. நான் வந்துட்டு விஸ்டெக் ஆட்டோமேஷன் சொல்யூஷனில் எம்பெடட் சிஸ்டம் கற்றுக்கிறதுக்காக வந்தோம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சி லாங்குவேஜ் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து படிக்க இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. தேங்க்யூ.